ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது க்ரீன் லேண்ட் நர்சரி கார்டன் கூடுவாஞ்சேரி. நான் ரீசெண்டாக ஒரு செடி வாங்க போயிருந்தேன். ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ தொகுப்பாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வீடியோ தொகுப்பாக எடுத்து உங்களுக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம போகிறோம். க்ரீன் லேண்ட் நர்சரி கார்டன் கூடுவாஞ்சேரி. என்ட்ரன்ஸ்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம போகிறோம். என்ட்ரன்ஸ்குள்ளே போனதுமே லெஃப்ட் சைடில் நல்லா ஃப்ளவர், ரைட் சைட்லேயும் ஃப்ளவர் அது செடிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. நல்லா இருக்குது, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. லெஃப்ட் சைட்லேயும் ஃப்ளவர் செடி இருக்குது, ரைட் சைட்லேயும் ஃப்ளவர் செடி இருக்குது. நம்ம பார்க்குறதுலேருந்து இந்த ஃப்ளவர் டைப் உள்ள க்ரீன் செடி. அந்த செடிக்கு அடி உரம்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் இருக்கிறதால இந்த எருவுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டால் தான் செடி வந்து நல்லா பொழுதும் வளரும். ஒவ்வொரு செடி எவ்வளோ அழகாக அருமையாக வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டுக்கு அழகுக்காக நிறையா வைக்கலாம். ஒவ்வொன்றுலேயுமே வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டை போட்டு நேமும் போட்டு அப்படியே வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு செடிக்குள்ளேயுமே வந்து நேமு ப்ளஸ் வந்து அதோட ப்ரைஸ் போட்டு வச்சுருந்தாங்க. எப்போவும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பிளான்ஸ் காமிக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய ரேட் வந்துச்சு பாருங்கள், ரேட்டு போட்டுருந்தாங்களா, அருமையாக இருந்துச்சு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் வைப்பாங்க தெரியுங்களா, அந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி வைப்பாங்க. இந்த மாதிரி செடிகள் இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஃப்ளவர் டைப்பு தான். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மாங்கன்று, பலாக்கன்று, அதுக்கப்புறம் வந்து நிறையா அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ் டைப்பு வீட்டில் வைக்கிற செடி இந்த மாதிரி இதை நம்ம பார்க்குறோம். அருமையாக இருக்குது பாருங்கள். இது வீட்டு அழகுக்காக பண்ணுவேன், வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு கம்பெனிஸில் அந்த மாதிரி வைப்பாங்க வைக்கிறேன். அந்த மாதிரி ரெண்டுக்கு விட்றாங்களான்னு தெரில, ஆனால் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, ஒரு வீடியோ தொகுப்பாக எடுத்துடலாம்னு வீடியோ தொகுப்பாக எடுத்துட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா வீட்டில் வைக்கிறதுக்காக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ப்ரைஸும் போட்டு அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா பச்சை பசேல்னு அந்த க்ரீன் லேண்ட் பார்க்குறதுக்கு நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. இண்டிவிஜுவல் வீடு வச்சுருக்கவங்க கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு முன்னாடி சரி, பின்னாடி காரங்களையும் சரி வச்சு கொஞ்சம் அழகுப்படுத்தணும். ஏன்னா அப்படி பண்ணால் வீட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டு தோட்டத்தில் சரி, ஃப்ரண்ட்டில் சரி, மொத்தமாக நிறைய செடி இருக்குது. மேலையும் வைக்கலாம், கீழே வைக்கலாம், மொட்டை மாடியும் வச்சுக்கலாம். நிறைய இதில் பார்த்தா மொட்டை மாடி நிறைய பேர் வச்சுருக்காங்க. கடையோட ஃப்ரண்ட்டு பகுதி. இந்த வீட்டுக்கு முன்னாடி நம்ம பக்கெட் மாதிரி மாட்டும் தெரியுங்க, செடி வச்சு நல்லா தொங்க அந்த மாதிரி பக்கெட்ஸ் அவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குது. அது மண் பாண்டங்கள் வைப்பாங்க, அந்த கொடுக்குற மாதிரி இருக்குங்களா செடி வச்சுருக்கு, அதுவும் அவங்கள்ட்ட இருக்குது. இது கடையோட ஃப்ரண்ட்டு பகுதி. நல்லா அழகாக இருக்கும் செடிலாம். நிறைய செடி வச்சுருக்காங்க, வெரைட்டிஸாக. இதில் வீட்டு அழகுக்காக வச்சுருக்கிற செடி இருந்தாலும் வீட்டில் நம்ம இண்டிவிஜுவல் வீட்டுக்கு முன்னாடியும் சரி, இல்லை பின்னாடியும் சரி, மொட்டை மாடியும் சரி, இந்த மாதிரி செடிகள் வச்சு நம்ம அது முன்னாடி காலையில் எழுந்து போய் பார்க்கும்போது பச்சை பசேலாக இருக்கும்போது அது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதை அந்த சூழ்நிலை என்ஜாய் பண்ணுறது ரொம்ப அருமையாக இருக்கும். அது வீட்டில் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு சண்டே டைம் தான் போயிருந்தேன், பட் வந்துருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. மேபி அவங்கெல்லாம் வீட்டுக்கு வாங்கிறதுக்காக, வீட்டில் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க நினைக்கிறேன்.
செடி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அவங்கள்ட்ட. நானும் நிறையா இது பார்த்தேன். நிறையா ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. கடையோட அவங்க கிரீன் நர்சரி கார்டன் பற்றி போஸ்டர் மாரி அடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. செடியில் அந்த கலர் கலராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் வந்து ப்ரைஸ் போட்டு வச்சுருக்காங்க. இது நம்ம வீட்டில் நட முடியாது, நம்ம வீட்டில் வீட்டுடைய கண் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி அழகாக கலர் கலராக ஒவ்வொரு செடியுமே நல்லா அப்படி கொடுக்கணும். நம்ம எவ்வளோ வடிவாக கொடுத்து ரொம்ப நல்லா வச்சுருக்கோம். இது வந்து ஆஃபீஸ்க்கு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, ரெண்டு அந்த மாதிரி இருக்குது. கலர் கலராக இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டில் வந்து செட்டு வந்து கலர் கலரில் இருக்கும். கலர் கலராக இருக்குங்களா, ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துட்டு. இந்த க்ரீன் வந்து இந்த பச்சை கலரில் இருந்ததுனால அந்த செடியெல்லாம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிராமத்து சைடில் வந்து வயல்வெளி வச்சுருக்காங்க. அவங்க வந்து காலையில் ஏஞ்சி இந்த வயல் முகத்தில் வைப்பாங்க. அது பச்சை பசேர்னு இருக்கும். பார்க்குறதுக்கு கண்ணுக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அது தெரியும். அந்த அந்த அழகை ரசிக்கிறது அவங்க கண்டிப்பாக தெரியும். அதெல்லாம் பார்த்தாங்கன்னா இப்போ கூட அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி சரி, பின்னாடி இல்லை மொட்டை மாடியில் இந்த மாதிரி வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணால் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும். ரம்மியமான ஒரு சூழ்நிலை கிடைக்கும் நம்ம பார்க்குறதுலாம். செடியும் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய செடி வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்ம பேர் தான் தெரியல. அவங்க பேர் சொல்லுங்கன்னா அவங்க சொல்லலை. அவங்க ஸ்டாஃப் ஒருத்தர் கேட்டேன். இல்லைங்க நிறையா இருக்குங்க, இப்போ சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் அவங்க கான்டாக்ட் பண்ணி நேராக வாங்கிக்கலாம். நல்லா இருக்காங்க. நிறைய செடிகள் இருக்குது, வெரைட்டிஸும் இருக்குது. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. மண் செட்டெல்லாம் இருக்குல்ல, கலர் கலராக வச்சுருக்காங்க. இந்த மண் சட்டி வந்துச்சுன்னா அந்த நம்ம செடி நடுறதுக்கான மண் சட்டி, அது வந்து நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தொங்க விட்ருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் எப்படி தொங்க விடணும் அந்த மாதிரி. தேங்க்யூ.